ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா டோகு. இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காய் வச்சு கோகோனட் கிரேவி ஆட் பண்ணி ஒரு கறி மாதிரி, நார்மல் வத்த குழம்பு மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் தானே நம்ம பீப்புள்ஸ் எல்லாமே அதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம், ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ இருக்குது. நான் ரொம்ப பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டான சில பாயிண்ட் மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இந்த சுண்டைக்காயின் நேம் போட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கிரேவி வரும், குக்கிங் சேனலில் வந்து இந்த வீடியோஸ் வரும். அப்புறம் டாக்டர்ஸ் வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட் சொல்கிற மாதிரி வரும். அவங்க எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் இது வந்து கசப்பான காய் தானே, ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த கசப்புங்கிற வேர்டு ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த காய் வந்து கசப்பாகவே இருக்காது. லைக் நம்ம இந்த க்ரீன் பீஸ் இருக்குல்ல, பட்டாணி, அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மைல்டாக அந்த காயோட ஸ்மெல் வருமே தவிர இது வந்து கசப்பாகவே இருக்காது. சுண்டைக்காய் வந்து கசக்காது. இதோட வத்தல் தான் ட்ரை அவுட் பண்ணி வத்த குழம்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுதான் கசக்கும். இது வந்து பட்டாணியோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போது வழக்கமாக பண்ணுற வத்த குழம்பு மாதிரி இல்லாமல் ஒரு டொமேட்டோ கிரேவி டைப்பில் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஆனியன், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இங்கே அது கிடைக்கல, ஸோ அதனால் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ரேஞ்சில் வந்து டொமேட்டோ, அதுக்கப்புறம் 3 கார்லிக், வெந்தயம், சீரகம், இது ரொம்பவே மஸ்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுறோம். அப்புறம் கோகோனட், கொஞ்சமாக கறி லீஃப், இது மட்டும்தான் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கோகோனட், 3 கார்லிக் எடுத்துருந்தோம்ல, அதில் 2 மட்டும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், இதெல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம், லைக் சட்னி கன்சிஸ்டன்சியில். சுண்டைக்காயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு கோகோனட்லேயுமே இருக்குது. அல்சர்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம சுண்டைக்காய் வந்து நான் 1-2 இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே அந்த சீட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணக்கூடாது, அதில் தான் சத்து இருக்குது. ஸோ அது எல்லாமே போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா அந்த தோல் வந்து கொஞ்சம் சுருங்கி வர்ற மாதிரி இருக்கும். அது வர நம்ம நல்லா அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணணும். பெரியவங்கள்லாம் இருக்காங்க, சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துகிட்டு நீங்கள் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டு அப்படியே டேரெக்டாகவே கொடுக்கலாம். நாம் இன்றைக்கி கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோமா, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் வந்து நான் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய பாடி வந்து ரொம்ப ஹீட்டு. ஸோ அதனால் எதுலலாம் முடியுமோ அவ்வளோ வெந்தயம் நான் ஆட் பண்ணிப்பேன், குளிர்ச்சிங்கிறதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப், இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், இது ரொம்ப ஃபைன் சாப்லாம் வேணாம், கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அது கொஞ்சம் கலர் மாறினா போதும். 3 கார்லிக்கில் 2 நம்ம அந்த கோகோனட் பேஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. 1 இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அதனால தான் அதில் 2 இதில் 1 ஆட் பண்ணுறது. அப்புறம் அந்த டொமேட்டோ, இதெல்லாமே நல்லா அந்த டொமேட்டோ வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் தென் அந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த டொமேட்டோ வந்து ஆனியன் கூட ஜெல்லாகி மேஷ் ஆகணும். ஒரு 50% இருக்கும்போதே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காய் இருக்குல்ல, டர்க்கி பெரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதையுமே ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே 3மே நல்லா ஜெல்லாகி வரணும். சில சத்தான காய்கறிகளில் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு அது ஹெல்த்தின்னு வேறு சொல்லிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டா அதில் என்ன ஹெல்த் இருக்கோ, எல்லாமே ஃபைபர் எல்லாமே உடஞ்சிடுமே, அப்படி சாப்பிடவே கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மசாலாஸ் எல்லாமே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஆட் பண்ணணும். அந்த என்ன வெஜிடபிள் ஆட் பண்ணுறோமோ அதுதான் ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழம்பு பவுடர் ஆட் பண்ணனா வத்த குழம்பு டேஸ்ட்டு வரும், அதனால் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அந்த மசாலா எல்லாமே அந்த காயோட கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கோகோனட் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர், ரொம்ப வேணாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி, அதனால கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட் லாஸ்ட்டு கொரியாண்டர் லீஃப் போட்டு சர்வ் பண்ணி சூடான சாதம், ஜீரா ரைஸ், ஸ்பெஷலாக இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ ஆப்டாக இருக்கும். சுண்டைக்காய்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. வத்த குழம்பு வச்சு உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இது கூட ரைஸ், அதுக்கப்புறம் ஆம்லேட், அப்புறம் கொஞ்சமாக சிப்ஸு, இதை வச்சு தான் நான் சர்வ் பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்திருந்தது.
இந்த காயில் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா இது எங்கள் நேட்டிவில் தான் ரொம்ப ஸ்பெஷல், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர் இந்த சைடு தென் மாவட்டங்கள் சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து நிறைய இதோட க்ரோத் வந்து அதிகமாகவே இருக்கும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தவிர்த்து ராஜஸ்தானில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இதை ஊறுகாய் பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கே சில ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.